Hi dear students, today we are learning about the next sum of the unit 2. From the following receipts and payment account of Ooty Recreation Club, prepare income and expenditure account for the year ended 31st March 2018. So in receipt side, to opening balance, cash in hand rupees 5,000. To or rent received 10,000, to sale of investment 8,000, to subscription received 54,000. Then in payment side, by sports materials purchased rupees 10,000, by stationery paid rupees 7,000, by computer purchased rupees 25,000, by salaries rupees 20,000, by closing balance cash in hand rupees 15,000, total in both side 77,000. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து என்ன தயார் பண்ண சொல்லியிருக்காங்க, ஊட்டி ரெக்ரியேஷன் கிளப்புடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை 2018 மார்ச் 31க்கு உண்டானதை தயார் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எது எது இன்கம், எது எது எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு தேவை, எது எது தேவையில்லை அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். ஆஃப்டர் தட் என்ன பண்ணலாம், நம்ம அதை போஸ்டிங் எடுத்து எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு எது எது எங்கே வரும்ன்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, டு ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்ன பார்த்துருக்கோம், ஸோ இந்த ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் அதெல்லாம் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கு வராது. ஸோ அப்போ இது என்ன ஆகாது, இங்கே வராது, ஓப்பனிங் பேலன்ஸ் வராது. தென் டு ரெண்ட் ரிசீவ்டு, ரெண்ட் ரிசீவ்டு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம். ஸோ ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதனால் அது நமக்கு இன்கம், இன்கம் சைடில் வரும். தென் நெக்ஸ்ட்டு டு சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது என்ன, சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேபிட்டல் ரிசிப்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், என்ன கேபிட்டல் ரிசிப்ட்டு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் என்ன ஆகாது, இங்கே வராது. ஸோ என்னென்ன கேபிட்டல் ரிசிப்ட்டும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் இங்கே வராது. ஸோ அப்போ இதுவும் வராது. ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன எது வரும்னு பார்த்துருக்கோம், ரெண்ட் ரிசீவ்டு இன்கமில் வரும். த நெக்ஸ்ட் ஒன் டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. ஸோ அதுவும் என்னது, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஸோ அது நமக்கு இன்கம். ஸோ அது எங்கே வரும், இன்கம் சைடில் வரும். Then next one, by sports material purchased. என்னது, எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, அது எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வரும். தென் நெக்ஸ்ட்டு பை ஸ்டேஷ்னரி பெய்டு, அதுவும் என்ன எக்ஸ்பெண்டிச்சர். தென் நெக்ஸ்ட்டு பை கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ்டு. ஸோ இப்போ கம்ப்யூட்டர் என்னது, நமக்கு ஒரு கேபிட்டல், கேபிட்டலுக்கு பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர் இங்கே வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வராது. தென் நெக்ஸ்ட்டு பை சேலரிஸ். சேலரிஸ் நமக்கு எங்கன்னா பேமெண்ட்டில் கொடுத்துருக்காங்கனால நாம் எக்ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வேறு ஒருத்தருக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ என்னாகும், இது எக்ஸ்பெண்டிச்சர். தென் நெக்ஸ்ட்டு பை க்ளோசிங் பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்ட். இது என்ன ஆகாது, வராது, ஓப்பனிங் பேலன்ஸும் வராது, க்ளோசிங் பேலன்ஸும் வராது. இதை நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அக்கௌண்ட்டில் எப்படி எடுத்து எழுதி என்ன கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். அண்ட் த புக்ஸ் ஆஃப் Ooty Recreation Club, income and expenditure account for the year ended 31st March 2018. Debit side expenditure and credit side in income. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து போஸ்டிங் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஓப்பனிங் பேலன்ஸ் வராது. தென் ரெண்ட் ரிசீவ்டு, இங்கே நம்ம எங்கே கொண்டு போகணும், அதை இன்கம் சைட் கொண்டு போகணும். ஸோ அப்போ பை ரெண்ட் ரிசீவ்ட் ருபீஸ் 10,000. ஓகே, ஒன் போஸ்டிங் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் என்ன போஸ்டிங் பண்ண போகிறோம், டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. ஸோ அதுவும் என்ன எங்கே வரும், இன்கமில் வரும். ஸோ அப்போ அது இன்கம் சைடில் பை சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் 54,000. த நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது என்பது பை ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் எங்கே வரும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். அப்போ இங்கே டெபிட் சைடில் இருக்குது டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு ருபீஸ் 10,000. தென் நெக்ஸ்ட்டு
by stationery paid rupees 7,000. இது என்ன expenditure. ஸோ இது எங்கே வரும் expenditure side debit sideல வரும். to stationery paid rupees 7,000. the next என்ன வரும் computer purchase. it is a capital expenditure. ஸோ இது என்ன ஆகாது வராது. the next by salaries. salaries என்ன எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட்டில் கொடுத்துருக்கனால அது நாம் செலவு பண்ணது. ஸோ அப்போது எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அப்போ இது எங்கே வரும் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும் டெபிட் சைடில். டு சேலரிஸ் rupees 20,000. த நெக்ஸ்ட் ஒன் பை க்ளோசிங் பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்ட் 15,000. இது என்ன க்ளோசிங் பேலன்ஸு வராது. ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் வராது. வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் டோட்டல் போடுறோம். debit side 10 plus 7 17 plus 20 37,000 இருக்குது. தென் கிரெடிட் சைட் பாரு 54 plus 10 64,000. இப்போது ரெண்டுலேயும் எது அதிகமாக இருக்குது இன் கிரெடிட் சைடில் அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளோ இருக்குது 64,000 இருக்குது. பட் இங்கே எவ்வளோ தான் இருக்குது 37,000 தான் இருக்குது. நமக்கு இது எவ்வளோ ஷார்ட்டேஜ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 27,000 ஷார்ட்டேஜ் வருது. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும் அந்த 27,000 நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்கம்மை விட எக்ஸ்பெண்டிச்சர் குறைவாக தான் இருக்குது. அப்போது நமக்கு என்ன நமக்கு 64,000 ரூபா வருமானம் இருக்குது. நாம் 37,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு அந்த ரிமைனிங் இருக்குது 27,000 ரூபா நமக்கு என்ன சர்ப்ளஸ். ஓகே சர்ப்ளஸ். அப்போ நம்ம அங்கே அதை என்னென்னு எழுதணும் டு சர்ப்ளஸ். அதாவது எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். அதுதான் இன்கம்மை விட எக்ஸ்பெண்டிச்சர் குறைவாக இருக்குது. அதாவது எக்ஸ்பெண்டிச்சரை விட இன்கம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு அந்த டூ சர்ப்ளஸ்ன்னு எழுதி 27,000 எழுதிக்கோ. ஸோ அதை ரவுண்ட் பண்ணி காட்டு. நாம் கண்டுபிடிச்சிருக்கிற அமௌண்ட்டை ரவுண்ட் பண்ணி காட்டு. தென் நெக்ஸ்ட்டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனி. ஊட்டி மணமகிழ் மன்றத்தின் பின்வரும் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கிலிருந்து 2018 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கை தயாரிக்கவும். பெறுதல்கள் அண்ட் செலுத்தல்கள். பெறுதல்கள் பக்கம் பாரு. தொடக்க கை ரொக்கம் 5,000. வாடகை பெற்றது 10,000. முதலீடுகள் விற்றது 8,000. சந்தா பெற்றது 54,000. தென் செலுத்தல்கள் பக்கம் பாரு. விளையாட்டு பொருட்கள் வாங்கியது ரூபாய் 10,000. எழுது பொருட்களுக்கு செலுத்தியது ரூபாய் 7,000. கணிப்பொறி வாங்கியது ரூபாய் 25,000. சம்பளம் 20,000. இறுதி இருப்பு அதாவது கை ரொக்கம் 15,000. ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறாங்க டோட்டல் போட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 77,000. அப்போ நம்ம ஒன்று ஒன்றா எது எங்கே வரும் அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தொடக்க கை ரொக்கம். தொடக்க இருப்பு கை ரொக்கம் எங்கே வரும்? ஸோ இது எங்கேயுமே வராது. தொடக்க இருப்பும் இறுதி இருப்பும் எங்கேயுமே வராது. இங்கே எதில் வருமான செலவு கணக்கில் வருவாய் செலவின கணக்கில் இது இடம்பெறாது. எது தொடக்க இருப்பும் இறுதி இருப்பும் இடம்பெறாது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அது வராது. தென் நெக்ஸ்ட்டு வாடகை பெற்றது. வாடகை பெற்றது நமக்கு என்ன வருமானம். அப்போ அது எங்கே வரும் வருமான பக்கம் வரும். தென் நெக்ஸ்ட்டு முதலீடுகள் விற்றது. ஸோ அது நமக்கு என்ன வருவாய். முதலினம் வருவாய். இங்கே என்ன வராது முதலின வருவாயும் முதலின செலவும் வராது. அப்போ இது என்ன பண்ணும் எங்கேயுமே வராது. தென் நெக்ஸ்ட்டு சந்தா பெற்றது. நம்ம என்ன அது நமக்கு ஒரு வருமானம். அதனால் இது எங்கே வரும் வருமான பக்கம் வரும். தென் நெக்ஸ்ட்டு செலுத்தல்கள் பக்கம் வரும். விளையாட்டு பொருட்கள் வாங்கியது அது நமக்கு என்ன அது ஒரு செலவு. அப்போ செலவுகள் பக்கம் வரும். தென் நெக்ஸ்ட்டு எழுது பொருட்களுக்காக செலுத்தியது.
அதுவும் என்ன நமக்கு ஒரு செலவு. அப்போ அதுவும் செலவுகள் பக்கம்தான் வரும். தென் நெக்ஸ்ட்டு கணிப்பொறி வாங்கியது. கணிப்பொறி அப்படிங்கிறதுனா ஒரு முறை இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலினம். முதலுக்காக நம்ம செய்யக்கூடிய செலவு. இங்கே வருமா அப்படின்னு பார்த்தோம்னா வராது. முதலின செலவு அது வராது. தென் நெக்ஸ்ட்டு சம்பளம். சம்பளம்னா நாம் கொடுக்குறோம். ஏன்னா அது செலுத்தல்கள் பக்கம் இருக்குது. நாம் செலுத்தியிருக்கோம் சம்பளம். ஸோ அப்போ அது நமக்கு செலவு. அப்போ அது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா செலவு பக்கம் வரும். தென் நெக்ஸ்ட்டு இறுதி இருப்பு கை ரொக்கம். ஸோ அப்போ எது வராதுன்னு சொல்லியிருந்தோம். தொடக்க இருப்பும் வராது, இறுதி இருப்பும் வராது. இந்த வருவாய் செலவின கணக்கில் அதே மாதிரி முதலின வருவாயும் வராது, முதலின செலவும் வராது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது அதை எடுத்து போஸ்டிங் பண்ண போகிறோம். ஊட்டி மணமகிழ் மன்றத்தின் ஏடுகளில் 2018 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். என் பற்று பக்கம் செலவுகள், வரவு பக்கம் வருமானம். தென் ஃபஸ்ட்டு என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடக்க இருப்பு எங்கேயும் வராது. தென் நெக்ஸ்ட்டு வாடகை பெற்றது. வாடகை பெற்றது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வருமான பக்கம் வரும். ஸோ அப்போ நம்ம எங்கே எழுதணும் அதை அப்படின்னு பார்த்தோம்னா வருமான பக்கம் வாடகை பெற்றது ரூபாய் 10,000. தென் நெக்ஸ்ட்டு முதலீடுகள் விற்றது வராது. தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தா சந்தா பெற்றது. அது பெற்றதுன்னு அங்கேயே இருக்குது வருமானம் நமக்கு. அப்போ சந்தா பெற்றது வருமான பக்கம் எழுதி ரூபாய் 54,000. தென் நெக்ஸ்ட் பாரு செலுத்தல்கள் பக்கம் விளையாட்டு பொருட்கள் வாங்கியது. அது நமக்கு எங்கே செலவு. ஸோ அப்போ செலவுகள் பக்கம் விளையாட்டு பொருட்கள் வாங்கியது ரூபாய் 10,000. தென் நெக்ஸ்ட்டு எழுது பொருட்களுக்காக செலுத்தியது. அது என்ன செலவு. அப்போ செலவுகள் பக்கம் எழுது பொருட்களுக்காக செலுத்தியது ரூபாய் 7,000. தென் நெக்ஸ்ட்டு கணிப்பொறி வாங்கியது அது முதலின செலவு, அதனால் அது வராது. தென் நெக்ஸ்ட்டு சம்பளம் அது ஒரு செலவு. அப்போ செலவுகள் பக்கம் சம்பளம் ரூபாய் 20,000. தென் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு இருக்குது. இறுதி இருப்பு கை ரொக்கம் ரூபாய் 15,000. அது இறுதி இருப்பும் தொடக்க இருப்பும் வராது. இங்கே வருவாயின செலவின கணக்கில், வருவாய் செலவின கணக்கில். அப்போ அது வராது. தென் வேறு எது இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், கணக்கை முடிக்க போகிறோம். இப்போ பற்று பக்கம் பார்த்தோம்னா 37,000 இருக்குது. வரவு பக்கம் 64,000 இருக்குது. ஸோ ரெண்டு எது அதிகம்னு பார்த்தா வரவு பக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வரவு பக்கம் இருக்கிற தொகையை எடுத்து பற்று பக்கம் எடுத்து எழுதிக்கோ. ஸோ அப்போது நமக்கு எவ்வளோ குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வருமானம் 64,000 இருக்குது, செலவு 37,000 இருக்குது. ஸோ நமக்கு 27,000 நமக்கு அங்கே டோட்டல் ஈக்குவல் ஆகிறதுக்கு தேவை. ஸோ அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த 27,000 உபரி செலவை காட்டிலும் மிகுதியான வருமானம். அது வருமானத்தை விட செலவு குறைவாக இருக்கிறனால தான் அது நமக்கு உபரி அப்படின்ட்டு நம்ம கொண்டு வரோம். தென் நெக்ஸ்ட் ஒன், from the following receipts and payments account of தென்காசி திருவள்ளுவர் மன்றம் prepare income and expenditure account for the year ended 31st March 2019. In receipt side, to balance BD cash in hand 14,000, to interest received 5,000, to subscription 55,000, to legacies 48,000, to entrance fees 7,000, to sale of furniture 16,000, its book value 17,000. Okay, the next in payment side, by salaries 20,000, by rent rupees 24,000, by traveling expenses rupees 2,000, by printing and stationery rupees 6,000, then by investment made rupees 50,000, by sports equipment purchased
33,000. The next, by balance CD cash in hand rupees 10,000. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து என்ன தயார் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எது எது எங்கெங்கே வரும் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன், பை பேலன்ஸ் பிடி கேஷ் இன் ஹேண்ட். இது வருமா அப்படின்னு பார்த்தோம்னா வராது. ஓப்பனிங் பேலன்ஸு வராது. தென் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்கம். ஸோ அதனால் அது என்ன க்ரெடிட் சைடு வரும், இன்கம் சைடு வரும். The next one, to subscription. அதுவும் நமக்கு என்ன ஒரு இன்கம், ஏன்னா அது ரிசிப்ட் சைடு கொடுத்துருக்கனால அதுவும் இன்கம் சைடு, அதாவது க்ரெடிட் சைடில் வரும். த நெக்ஸ்ட்டு டு லெகாசிஸ், நம்ம உயில். லெகாசிஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா உயில். அது இங்கே வருமா அப்படின்னு பார்த்தோன்னா வராது, ஏன்னா அது ஒரு சொத்து மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம், அதனால் அது இங்கே வராது. த நெக்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ், நம்ம ரிசிப்ட் சைட் கொடுத்துருக்கனால அது ஒரு இன்கம், க்ரெடிட் சைடில் வரும். த நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் ஃபர்னிச்சர், அதனுடைய புக் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 17,000. பட் அது வித்த வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 16,000. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ் ஆன் சேல். இங்கே லாஸ் ஆன் சேல். ஸோ அதனால் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர், சேல்ஸ் பண்ண மூலமாக நமக்கு லாஸ் வந்திருக்கனால. சேலரிஸ், ஸோ அப்போ சேலரிஸ் நாம் கொடுத்துருக்கோம், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேமெண்ட் சைடில் கொடுத்துருக்கனால. ஸோ அது எக்ஸ்பெண்டிச்சர் இன் டெபிட் சைடில் வரும். த நெக்ஸ்ட்டு பை ரெண்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம், ஸோ அதனால் அது எக்ஸ்பெண்டிச்சர் இன் டெபிட் சைடில் வரும். த நெக்ஸ்ட்டு பை ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், அதுவும் என்ன எக்ஸ்பெண்டிச்சர் இன் டெபிட் சைடில் வரும். த நெக்ஸ்ட்டு பை பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தா எக்ஸ்பெண்டிச்சர், அதுவும் எங்கே வரும் டெபிட் சைடில் வரும். த நெக்ஸ்ட் ஒன் பை இன்வெஸ்ட்மெண்ட் மேடு, சொத்துகள் வாங்கியது சம்பந்தமாக. ஸோ அப்போ இங்கே சொத்து வருமா அப்படின்னு பார்த்தோன்னா வராது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இங்கே என்ன ஆகாது, இங்கே இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கு வராது. த நெக்ஸ்ட்டு பை ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்டு, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டும் என்னது, அதுவும் ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ அப்போ அதுவும் இங்கே வராது. த நெக்ஸ்ட்டு பை பேலன்ஸ் சிடி கேஷ் இன் ஹேண்ட், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ். இங்கே ஓப்பனிங் பேலன்ஸும் வராது, க்ளோசிங் பேலன்ஸும் வராது. த நெக்ஸ்ட்டு இதை நம்ம எப்படி சம்மில் போஸ்டிங் பண்ணோம் அப்படின்ட்டு பார்ப்போம். இந்த புக்ஸ் ஆஃப் தென்காசி திருவள்ளுவர் மன்றம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2019. In expenditure and income, expenditure in debit side, income is in credit side. So first one balance, opening balance வராது. The next interest received, ஸோ இப்போ இது எங்கே வரும் இன்கம் பக்கம் வரும். ஸோ by interest received rupees 5,000. The next one subscription, எங்க இன்கம். ஸோ இப்போ இன்கம் சைடில் by subscription rupees 55,000. The next one legacies, இங்கே வராது. The next two entrance fees, income. இன்கம் சைடில் by entrance fees rupees 7,000. The next sale of furniture, it is loss on sale. அதனால் இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். by entrance fees rupees 1,000. in balance in bracketல book value minus sales value, book value 17,000 minus sales value 16,000, in difference rupees 1,000. The next one by salaries, it is a expenditure. So அப்போ என்ன பண்ணுறோம் expenditure side to salaries rupees 20,000. The next one by rent,
it is also an expenditure. So to rent rupees 24,000 in expenditure side. The next one, by traveling expenses, is also an expenditure. It's come under debit side. To traveling expenses rupees 2,000. The next one, by printing and stationery, is also an expenditure. It comes under expenditures. To printing and stationery rupees 6,000. The next one, investment made. Investment என்னாகாது இங்கே வராது. The next, sports equipment purchased. அதுவும் நமக்கு என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போல். ஸோ அதுவும் நமக்கு இங்கே வராது. The next, closing balance. அதுவும் என்டர் ஆகாது. ஸோ இப்போ எல்லா என்ட்ரியும் நம்ம என்ன பண்ணியாச்சு, போஸ்டிங் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட்டு நம்ம டோட்டல் போடுவோம். இன் கிரெடிட் சைடில் 67,000 வருது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து டெபிட் சைடில் எழுதுகிறோம். ஸோ டெபிட் சைடில் எழுதும்போது நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெபிட்டில் 53 தான் இருக்குது. ஸோ நமக்கு பேலன்ஸ் கிடைக்கிது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,000. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு சர்ப்ளஸ் அக்கௌண்ட். ஸோ ஏன் இங்கே அது சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்பென்சஸ் வந்து இன்கமோட குறைவாக இருக்குது. ஸோ அதனால் அது நமக்கு சர்ப்ளஸ். ஸோ அதை என்ன பண்ணணும், ஆன்சரை ரவுண்ட் பண்ணி காட்டணும். தென் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், கீழ்காணும் தென்காசி திருவள்ளுவர் மன்றத்தின் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கிலிருந்து 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கை தயாரிக்கவும். பெறுதல்கள்: தொடக்க இருப்பு கை இருப்பு 14,000, வட்டி பெற்றது 5,000, சந்தா 55,000, உயில் கொடை 48,000, நுழைவு கட்டணம் 7,000, அரைக்கலன் விற்றது 16,000, ஏற்று மதிப்பு 17,000. செலுத்தல்கள்: சம்பளம் 20,000, வாடகை 24,000, பயண செலவுகள் 2,000, அச்சு மற்றும் எழுதுபொருள் 6,000, முதலீடுகள் செய்தது 50,000, விளையாட்டு உபகரணங்கள் வாங்கியது 33,000, இருப்பு கீழ் இறக்கப்பட்டது கை ரொக்கம் 10,000. அப்போ ஃபஸ்ட்டு எது எங்கே வரும் அப்படின்ட்டு பார்த்துருவோம். ஸோ பெறுதல்கள் தொடக்க இருப்பு. ஸோ நம்ம இங்கே எதில் வராது, வருவாய் செலவின கணக்குக்கு தொடக்க இருப்பு வராது. தென் ரெண்டாவது வட்டி பெற்றது, அது நமக்கு என்ன வருமானம். ஸோ அப்போ அது எங்கே வரும், வருவாய் பக்கம் வரும். தென் நெக்ஸ்ட்டு சந்தா. சந்தாவும் நமக்கு என்ன பெறுதல்கள் பக்கம் கொடுத்துருக்கோம், நம்ம பெற்ற சந்தா. ஸோ அதனால் அது வருமானம். தென் நெக்ஸ்ட்டு உயில் கொடை. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேபிட்டல், அதாவது முதலினம் சம்பந்தமானது. அதனால் இது முதலின வரவு அப்படிங்கிறனால இங்கே வராது, முதலின வரவுகள் வராது. தென் நெக்ஸ்ட்டு நுழைவு கட்டணம். இப்போ பெறுதல்களில் நுழைவு கட்டணம் அப்படிங்கிறனால அது நமக்கு ஒரு வருமானம். தென் நெக்ஸ்ட்டு அரைக்கலன் விற்றது 16,000, ஏட்டு மதிப்பு 17,000. ஸோ அப்போது அதனுடைய வேல்யூ 17,000, ஆனால் அது நம்ம எவ்வளோக்கு விற்றுருக்கோம், 16,000க்கு விற்றுருக்கோம். ஸோ அப்போ அதனால் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நட்டம். அப்போ அரைக்கலன் நட்டத்திற்கு விற்றது. அதனால் அது எங்கே வரும், எக்ஸ்பெண்டிச்சர் செலவு கணக்காக நமக்கு இருக்கிறதுல 1,000 ரூபாய் குறையுது, அதனால் அது செலவு. அதனால் அது செலுத்தல்கள் பக்கம் செலவு பக்கம் வரும். தென் நெக்ஸ்ட்டு செலுத்தல்கள் சம்பளம், அது நமக்கு என்ன செலவு, செலுத்தல்கள் பக்கம் கொடுத்துருக்கனால செலவு. அப்போ செலவுகள் பக்கம் வரும். தென் நெக்ஸ்ட்டு வாடகை, அதுவும் செலுத்தியிருக்கோம். ஸோ அதனால் அது செலுத்தல்கள் பக்கம் வரும், செலவு. தென் பயண செலவுகள். ஸோ அதுவும் இது நமக்கு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோன்னா செலவினம். தென் நெக்ஸ்ட்டு அச்சு மற்றும் எழுதுபொருள், அதுவும் நமக்கு என்ன ஒரு செலவு.
தென் நெக்ஸ்ட்டு முதலீடு செய்தது வருமா அப்படின்னு பார்த்தோன்னா வராது. தென் விளையாட்டு உபகரணங்கள் வாங்கியது, விளையாட்டு உபகரணங்களும் இங்கே வராது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ஒரு முதலீடு மாதிரி, அதனால் அது வராது, அதற்கு செய்த செலவு. தென் நெக்ஸ்ட்டு இருப்பு கீழ் இறக்கப்பட்டது, அதாவது இறுதி இருப்பு கை ரொக்கம் 10,000, அதுவும் என்னாகுது தொடக்க இருப்பும் இறுதி இருப்பும் இடம்பெறாது. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை கணக்கில் போஸ்டிங் போட போகிறோம். தென்காசி திருவள்ளுவர் மன்றத்தின் 31/3/2019 நாளோடு முடிவடையும் ஆண்டிற்கான வருவாய் மற்றும் செலவின கணக்கு. பற்று பக்கம் செலவினம், வரவு பக்கம் வருமானம். தென் ஃபஸ்ட்டு ஒன் நம்ம போஸ்டிங் எழுதுவோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொடக்க இருப்பு வராது, ரெண்டாவது அப்புறம் நெக்ஸ்ட்டு வட்டி பெற்றது, வருமான பக்கம் ரூபாய் 5,000. தென் நெக்ஸ்ட்டு சந்தா, அதுவும் வருமான பக்கம் சந்தா ரூபாய் 55,000. தென் நெக்ஸ்ட்டு உயில் கொடை வராது. தென் நெக்ஸ்ட்டு நுழைவு கட்டணம், அது ஒரு வருமானம், அதனால் அது எங்கே வரும், வருமான பக்கம் நுழைவு கட்டணம் 7,000. தென் அரைகலன் விற்றது, அது நமக்கு அதனால் நட்டம் ஏற்பட்டிருக்கு, அதனால் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செலவு. அப்போ நம்ம அதை என்ன பண்ணுறோம், செலவினம் பக்கம் அரைகலம் விற்றதில் நட்டம் ரூபாய் 1000. ப்ராக்கெட்டில் ஏற்று மதிப்பு மைனஸ் விற்ற மதிப்பு ரூபாய் 1000. தென் சம்பளம், அது செலவு, ஸோ அது செலவின பக்கம் நம்ம எழுதணும். ஸோ சம்பளம் 20,000. தென் நெக்ஸ்ட்டு வாடகை, செலவு, அது செலவுகள் பக்கம் வாடகை 24,000. தென் பயணச் செலவு, அதுவும் நமக்கு என்ன செலவினம், இப்போ செலவின பக்கம் பயண செலவு 2,000. தென் நெக்ஸ்ட் ஒன் முதலீடுகள் செய்தது, அது வருமா அப்படின்னு பார்த்தோன்னா வராது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அது முதலின செலவு, அதனால் இங்கே வராது. தென் நெக்ஸ்ட்டு அச்சு மற்றும் எழுதுபொருள், அது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா செலவினம் பண்ணியிருக்கோம். இப்போ செலவின பக்கம் அச்சு மற்றும் எழுதுபொருள் 6,000. தென் விளையாட்டு உபகரணங்கள் வாங்கியது, ஸோ இது வருமா அப்படின்னு பார்த்தோன்னா வராது. தென் நெக்ஸ்ட்டு இறுதி இருப்பு, அதுவும் நமக்கு வராது. அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ரெண்டு பக்கமும் டோட்டல் போடுறோம். டெபிட் சைடில் நமக்கு 53,000 இருக்குது, அதாவது பற்று பக்கம். வரவு பக்கம் பார்த்தோம்னா நமக்கு 67,000 இருக்குது. அப்போ வரவு பக்கம் அதிகமாக இருக்குது, அந்த தொகையை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், பற்று பக்கம் எழுதுகிறோம். ஸோ நமக்கு 14,000 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபரி. நம்ம என்னென்னு எழுதணும், உபரி. அது என்ன ப்ராக்கெட்டில் எழுதுனா வருமானம், செலவினத்தை விட வருமானம் அதிகம், செலவை விட வருமானம் அதிகமாக இருக்குது, அதனால் அது நமக்கு உபரி. Then illustration 7. From the following receipts and payment account of Trichy Recreation Club, prepare income and expenditure account for the year ended 31st March 2018. And receipt side, to opening balance cash in hand 11,000, to dividend received 27,600, to sale of old newspaper rupees 3,000, and to members subscription rupees 31,000, to locker rent rupees 8,000, to interest on investment rupees 1,250. The next, to sale of furniture 5,000, its book value 4,400. Then in payment side, by furniture purchased rupees 10,000, by rent rupees 2,800, by secretary honorarium rupees 15,000, then by postage 1,700,
by general expenses 4,350. Then by printing and stationery 45,000. Then by audit fees rupees 5,000. The next day by closing balance cash in hand rupees 3,000. In total 86,850. ஃபஸ்ட்டு இது எது எது எங்கெங்கே வரும் அப்படின்ட்டு பார்ப்போம். தென் நெக்ஸ்ட் அதை என்ன பண்ணலாம், எடுத்து போஸ்டிங் பண்ணலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே நமக்கு அக்கௌண்ட்டில் வராது. த நெக்ஸ்ட்டு டு டிவிடெண்ட் ரிசீவ்ட், டிவிடெண்ட்டு ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதனால் நமக்கு அது இன்கம் சைடில் வரும். தென் சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர், அதுவும் பழைய பேப்பர் விற்றனால நமக்கு கிடைக்க வருமானம். தென் நெக்ஸ்ட்டு இன்கமில் வரும். தென் நெக்ஸ்ட்டு மெம்பர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இன்கமில் வரும். தென் லாக்கர் ரெண்ட், ஸோ அதுவும் நமக்கு என்ன ரிசீப்டில் கொடுத்துருனால நமக்கு வருமானம். ஸோ லாக்கருக்கு வருமானம், ஸோ அது இன்கமில் வரும். தென் நெக்ஸ்ட்டு டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நமக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட், அதுவும் நமக்கு என்ன அப்படின்னா இன்கம். தென் நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் 5,000, இட்ஸ் புக் வேல்யூ 4,400, 4,400 மதிப்புள்ள ஃபர்னிச்சரை 5,000 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேல் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நமக்கு 600 ருபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராஃபிட். அப்போ அது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்கமில் வரும். ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர், இட்ஸ் இன்கம். தென் நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு, அப்போ எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் வராது. ஏன் அப்படின்னா இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். தென் நெக்ஸ்ட்டு பை ரெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். தென் பை செக்ரட்டரி ஹானோரியம், இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம செய்த செலவு எக்ஸ்பெண்டிச்சர். தென் பை போஸ்டேஜ், போஸ்டேஜுக்கு செலவு பண்ணியிருக்கோம் எக்ஸ்பெண்டிச்சர். தென் பை ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், இதுவும் எக்ஸ்பெண்டிச்சர். தென் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, இதுவும் என்ன அப்படி பார்த்தா எக்ஸ்பெண்டிச்சர். தென் நெக்ஸ்ட்டு ஆடிட் ஃபீஸ், ஆடிட்டருக்கு நம்ம ஃபீஸ் கொடுத்துருக்கோம், அதுவும் நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர். தென் பை க்ளோசிங் பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்ட், க்ளோசிங் பேலன்ஸ்னாவே நமக்கு என்ன அங்கே என்டர் ஆகாது. தென் எது எது எங்கே வரும்னு பார்த்தாச்சு. நம்ம அதை என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு போஸ்டிங் போட போகிறோம். இன் த புக்ஸ் ஆஃப் திருச்சி ரெக்ரியேஷன் கிளப் income and expenditure account for the year ended 31st March 2018. Income and expenditure. ஃபஸ்ட்டு நமக்கு எது எது எங்கே வரும் அப்படின்ட்டு பார்த்துட்டோம். இப்போ எடுத்து போஸ்டிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் வராது. தென் நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் ரிசீவ்டு, இது எங்கே வரும், இன்கம் வரும். இன்கம் சைடில் பை டிவிடெண்ட் ரிசீவ்டு 27,600. Then next to sale of old newspaper, இது எங்கே வரும், இன்கம். ஸோ இப்போ இன்கம் சைடில் பை சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர் rupees 3,000. The next one to members subscription, இதுவும் இன்கம். இப்போ இன்கம் சைடில் பை member subscription rupees 31,000. Then next one to locker rent rupees 8,000. ஸோ அது நமக்கு என்ன இன்கம். அப்போ இன்கம் சைடில் பை லாக்கர் ரெண்ட் rupees 8,000. The next one to interest on investment, இன்வெஸ்ட்மெண்ட்கான இன்ட்ரெஸ்ட், அதுவும் நமக்கு என்ன அப்படின்னா இன்கம். அப்போ அது இன்கமில் வரும். பை இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் rupees 1,250. The next one to sale of furniture rupees 5,000, its book value rupees 4,400. அப்போ நமக்கு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்கமில் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா 4,400 ரூபாய் மதிப்புள்ள ஃபர்னிச்சரை நம்ம 5,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட்டு. அதனால் பை ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் rupees 600, in bracketல 5,000 minus 4,400. Then next one, buy
ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு, ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபர்னிச்சர் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணால் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கேபிட்டல். அப்போ அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதனால் அது இங்கே வராது. தென் நெக்ஸ்ட்டு பை ரெண்ட், இது நமக்கு என்ன எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அப்போ அது எங்கே வரும் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். டு ரெண்ட் 2800. தென் நெக்ஸ்ட்டு பை செக்ரட்டரி ஹானோரியம், அது நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர், அதனால் அது எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் டு செக்ரட்டரி ஹானோரியம் ருபீஸ் 15,000. தென் நெக்ஸ்ட்டு பை போஸ்டேஜ், அதுவும் நமக்கு என்ன எக்ஸ்பென்சஸ். அப்போ அது எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். அப்போ டு போஸ்டேஜ் ருபீஸ் 1700. தென் நெக்ஸ்ட்டு பை ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், அது அதுலேயே எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்குது. ஸோ அப்போது எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ டு ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் ருபீஸ் 4350. தென் நெக்ஸ்ட் ஒன் பை பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, அதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் 45,000 செலவு பண்ணியிருக்கோம். அது செலவு பேமெண்ட் சைடில் இருக்கிறனால அது எக்ஸ்பெண்டிச்சர். டு பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி ருபீஸ் 45,000. The next by audit fees rupees 5,000. ஸோ இது எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால் இது எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். The next by closing balance cash in hand 3,000. க்ளோசிங் பேலன்ஸ் என்ன ஆகாது இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் என்டர் ஆகாது. வேறு ஏதாவது இருக்கா இல்லை. ஸோ நம்ம ரெண்டு பக்கமும் டேலி பண்ணி பார்ப்போம். டேலி பண்ணோம்னா இன் டெபிட் சைடில் 73,850 வருது. பட் கிரெடிட் சைடில் 71,450 வருது. அப்போது கிரெடிட் சைடு அதாவது இன்கம் பக்கம் குறைவாக இருக்குது. ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2,400 ஷார்ட்டேஜ் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அது நமக்கு வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்குது அப்படின்னா அது நமக்கு என்ன பற்றாக்குறை, அதாவது டெஃபிஷிட். அப்போ நம்ம என்ன எழுதணும், அந்த 2,400 பை டெஃபிசிட் 2,400. டோட்டல் எவ்வளோ ரெண்டு பக்கமும் 73,850. தென் இன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், கீழ்காணும் திருச்சி மணமகிழ் மன்றத்தின் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கிலிருந்து 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கை தயாரிக்கவும். இப்போ நமக்கு பெறுதல்கள், தொடக்க இருப்பு ரொக்கை இருப்பு 11,000, பங்காதாயம் பெற்றது 27,600, பழைய செய்தித்தாள்கள் விற்றது 3,000, உறுப்பினர் சந்தா 31,000, பாதுகாப்பு பெட்டக வாடகை 8,000, முதலீடுகள் மீதான வட்டி 1,250, அறைகலன் விற்றது 5,000, அதன் ஏற்று மதிப்பு 4,400. தென் அறைகலன் வாங்கியது, செலுத்தல்கள் பக்கம் அறைகலன் வாங்கியது 10,000. தென் வாடகை 2,800. தென் செயலர் மதிப்பூதியம் 15,000, தபால் செலவுகள் 1,700, பொது செலவுகள் 4,350, அச்சு மற்றும் எழுதுபொருள்கள் 45,000, தணிக்கை கட்டணம் 4,500, இறுதி இருப்பு கை ரொக்கம் 3,000. இப்போ எது எங்கெங்கே வரும் அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தொடக்க இருப்பு நமக்கு எதில் வராது, வருவாய் செலவின கணக்குக்கு வராது. தென் பங்காதாயம் பெற்றது, அது நமக்கு ஒரு வருமானம், நல்ல வருமான பக்கம் வரும். தென் பழைய செய்தித்தாள்கள் விற்றது, அதுவும் நமக்கு வருமானம். தென் உறுப்பினர் சந்தா, ஸோ அதுவும் நமக்கு பெற்றிருக்கோம், அதனால் அது நமக்கு வருமானம். தென் நெக்ஸ்ட்டு பாதுகாப்பு பெட்டக வாடகை, அதுவும் நம்ம பாதுகாப்பு பெட்டகத்துக்கு வாடகை பெற்றிருக்கோம், அதனால் நமக்கு அது வருமானம். தென் முதலீடுகள் மீதான வட்டி, முதலீடு பண்ணியிருக்கோம் அதுக்கு உண்டான வட்டி நமக்கு வருமானம்.
தென் அரைகலன் விற்றது. ஸோ எவ்வளோக்கு விற்றுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். ஆனால் அதனுடைய ஏற்று மதிப்பு, அதாவது புக் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4400 ரூபா மதிப்புள்ளதாக 5000 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். ஸோ அதனால் நமக்கு லாபம் தான். அதனால் அது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம். அரைகலன் விற்பனை மீதான லாபம் ரூபாய் 600. தென் செலுத்தல்கள் பக்கம் அரைகலன் வாங்கியது. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதலின செலவு. அதனால் இங்கே என்ன ஆகாது, வராது. தென் நெக்ஸ்ட்டு வாடகை. வாடகை நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செலவு. தென் செயலர் மதிப்பூதியம், அதுவும் நமக்கு என்ன செலவு. தென் தபால் செலவுகள், அங்கே செலவுகள்னு இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு பொது செலவுகள், அதுவும் நமக்கு செலவு. தென் அச்சு மற்றும் எழுது பொருள்கள், அதுவும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கு செலவு செஞ்சுருக்கோம். அதனால அது செலவு பக்கம். தென் நெக்ஸ்ட்டு தணிக்கை கட்டணம், அதாவது ஆடிட் ஃபீஸ், அதுவும் நமக்கு என்ன செலவு. தென் நெக்ஸ்ட்டு இறுதி இருப்பு கை ரொக்கம். அப்போ என்னாகும், அது வராது. இறுதி இருப்பும் தொடக்க இருப்பும் வராது. அதனால் தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை போஸ்டிங் போட போகிறோம். திருச்சி மணமகிழ் மன்றத்தின் ஏடுகளில் 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கு. பற்று வரவு. பற்று பக்கம் செலவுகள், வரவு பக்கம் வருமானங்கள். தென் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தா தொடக்க இருப்பு வராது. தென் நெக்ஸ்ட்டு பங்காதாயம் பெற்றது. ஸோ அது எங்கே வரும், வருமான பக்கம் வரும். பங்காதாயம் பெற்றது ரூபாய் 27,600. தென் நெக்ஸ்ட்டு பழைய செய்தித்தாள் விற்றது, அதுவும் வருமானம். பழைய செய்தித்தாள் விற்றது 3000. தென் நெக்ஸ்ட்டு உறுப்பினர் சந்தா, அதுவும் வருமான பக்கம் வரும் 31,000. தென் நெக்ஸ்ட்டும் வருமான பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பெட்டக வாடகை ரூபாய் 8000. தென் நெக்ஸ்ட்டு முதலீடுகள் மீதான வட்டி, அதுவும் வருமான பக்கம் 1250. தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரைகலன் விற்றது, அதனால் நமக்கு என்ன கிடைக்கிது, லாபம் கிடைக்கிது. அதனால் அது வருமான பக்கம் வரும். என்ன எழுதணும் அப்படின்னா அரைகலன் விற்பனை மீதான லாபம் ரூபாய் 600. இன் ப்ராக்கெட்டில் 5000 மைனஸ் 4400. தென் நெக்ஸ்ட்டு செலுத்தல்கள் பக்கத்தில் இருக்கிறத பார்ப்போம். அரைகலன் வாங்கியது, அது எங்கே வருமா அப்படின்னு பார்த்தோன்னா வராது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அது முதலின செலவு. தென் நெக்ஸ்ட்டு வாடகை, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செலுத்தல்கள் பக்கம் கொடுத்துருக்கனால செலுத்திய வாடகை, அதனால் அது நமக்கு செலவு. ஸோ அது செலவுகள் பக்கம் வரும். வாடகை ரூபாய் 2800. தென் நெக்ஸ்ட்டு செயலர் மதிப்பூதியம், அது நம்ம செலுத்தியிருக்கோம், அதனால் அது செலவு. அதனால் செலவுகள் பக்கம் செயலர் மதிப்பூதியம் 15,000. தென் நெக்ஸ்ட்டு தபால் செலவுகள், அதுவும் செலவுகள். ஸோ அப்போ செலவுகள் பக்கம் தபால் செலவுகள் ரூபாய் 1700. தென் நெக்ஸ்ட்டு பொது செலவுகள், அதுவும் செலவு. செலவுகள் பக்கம் பொது செலவுகள் 4350. தென் நெக்ஸ்ட்டு அச்சு மற்றும் எழுதுபொருள், அதுவும் நம் செய்த செலவு. அப்போது செலவுகள் பக்கம் அச்சு மற்றும் எழுதுபொருட்கள் 45,000. தென் நெக்ஸ்ட்டு தணிக்கை கட்டணம், அதுவும் நம்ம செய்த செலவு, ஆடிட் ஃபீஸ். அதனால் அது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 5000 செலவுகள் பக்கம் வரும். தென் இறுதி ரொக்கம், ஸோ அது வருமா அப்படின்னு பார்த்தோன்னா வராது. ஏன் அப்படின்னா தொடக்க இருப்பும் இறுதி இருப்பும் வராது. தென் வேறு எதுவும் இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டல் பேலன்ஸ் போடுறோம். எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா என்ன, பற்று பக்கம் 73,850 ரூபா வருது. பட் வரவு பக்கம் எவ்வளோ வருது, 71,450 தான் வருது. ஸோ அப்போது நமக்கு 2,400 ரூபா அங்கே என்ன வருது, குறைவாக இருக்குது டோட்டலில். ஸோ அப்போ அது 2,400 ரூபா கூட்டினோம்னா தான் டோட்டல் ஈக்குவல் ஆகுது. ஸோ அப்போ அந்த 2,400 ரூபாய் என்ன அப்படின்றதுனா பற்றாக்குறை, அதாவது வருமானத்தை காட்டிலும் மிகுதியான செலவுகள். இப்போ டோட்டல் எவ்வளோ வருது, 2,400 ரூபா ஆட் பண்ணோம்னா 73,850
850 ரூபா ரெண்டு பக்கமும் டோட்டல் வந்து. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் சம் பார்ப்போம். From the following receipt and payment account, prepare income and expenditure account of Kumbakonam Basketball Association for the year ended 31st March 2018. In receipt side, to balance BD, cash in hand rupees 23,000, cash at bank rupees 12,000. Then to rent of hall received rupees 6,000, to subscription received rupees 9,000, to life membership fees 7,000, to locker rent received rupees 2,000. The next in payment side, by a rent of ground paid rupees 12,000, by printing charges rupees 5,000, by bank charges rupees 1,000, by insurance for building rupees 2,000, by tournament expenses rupees 16,000, by audit fees rupees 3,000, by sports material purchase rupees 4,000, then by balance CD, cash in hand rupees 2,000, cash at bank rupees 14,000. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெசிட் அண்ட் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து என்ன தயார் பண்ண சொல்கிறாங்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் தயார் பண்ண சொல்கிறாங்க. கும்பகோணம் பேஸ்கெட் பால் அசோசியேஷனோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தயார் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டு பேலன்ஸ் பிடி, பேலன்ஸு கேஷ் இன் ஹேண்டோ கேஷ் அட் பேங்கோ ஓப்பனிங் பேலன்ஸு என்டர் ஆகாது, ஸோ இப்போ இங்கே வராது. தென் நெக்ஸ்ட் ஒன் டு ரெண்ட் ஆஃப் ஹால் ரிசீவ்டு, இது எங்கே வரும், இன்கமில் வரும். தென் நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு, அமௌண்ட் நம்ம என்ன பண்ணோம், ரிசீவ் பண்ணியிருக்கோம் சப்ஸ்கிரிப்ஷன், அப்போ இதுவும் இன்கம். தென் நெக்ஸ்ட்டு லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ். ஸோ அப்போ லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், அது சொத்து மதிப்பு, ஸோ அதனால் அது இங்கே என்ன ஆகாது, வராது. கேபிட்டல் மாதிரி அது நமக்கு லைஃப் டைம் மெம்பர்ஷிப் ஃபீஸ் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட், அது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, அதனால் அது இங்கே வராது. தென் நெக்ஸ்ட்டு லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு, லாக்கர் ரெண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்கம், நமக்கு ரிசீவ் பண்ணியிருக்கோம் அதனால் இன்கம். தென் நெக்ஸ்ட்டு பேமெண்ட் சைட், பை ரெண்ட் கிரவுண்ட் பெய்ட் எக்ஸ்பென்சஸ். தென் நெக்ஸ்ட்டு பை பிரிண்டிங் சார்ஜஸ், அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ். இது எல்லாமே பேமெண்ட் சைட் கொடுத்துருக்காங்க, அதனால் அது எக்ஸ்பென்சஸ். தென் பேங்க் சார்ஜஸ், பேங்க்கில் சார்ஜ் பண்ணியிருக்கோம் நம்ம, அதனால் என்ன அதுவும் நமக்கு எக்ஸ்பென்சஸ். தென் நெக்ஸ்ட்டு பை இன்சூரன்ஸ் ஃபார் பில்டிங், அதுவும் நமக்கு எக்ஸ்பென்சஸ். தென் பை டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் rupees 16,000. டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு அது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டோர்னமெண்ட்டுக்காக நம்ம செலவு பண்ணியிருக்கோம் 16,000, அது எக்ஸ்பென்சஸ். தென் ஆடிட் ஃபீஸ், அதுவும் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டருக்கு ஃபீஸ் கொடுத்துருக்கோம், அப்போ எக்ஸ்பென்சஸ். தென் நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செலவு பண்ணி அதை வாங்கியிருக்கோம், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் விளையாடுறதுக்கு, அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பென்சஸ். தென் நெக்ஸ்ட்டு பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ், கேஷ் இன் ஹேண்ட் கேஷ் அட் பேங்க் ரெண்டுமே வராது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அது க்ளோசிங் பேலன்ஸ், அதனால் அது வராது. அப்போ இப்போ ஆன்சர் எடுத்து போஸ்டிங் பண்ணுவோம். In the books of Kumbakonam Basketball Association and expenditure account for the year ended 31st March 2018. In debit side, expenditure, and credit side, income. First one, to balance BD, இது எங்கேயும் வராது, opening balance. The next day, a rent of hall received. இப்போ அது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்கமில் வரும். அப்போ இன்கம் சைடில் பை ரெண்ட் ஆஃப் ஹால் ரிசீவ்ட் rupees 6,000. தென் நெக்ஸ்ட்டு டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு, ஸோ அதுவும் நமக்கு இன்கம். ஸோ இன்கம் சைடில் பை சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் rupees 9,000. தென் நெக்ஸ்ட்டு லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் வராது. தென் நெக்ஸ்ட்டு டு லாக் ஆர் ரெண்ட் டு ரிசீவ், அதுவும் எங்கே வரும், இன் இன்கம் சைட் பை லாக் ஆர் ரெண்ட் ரிசீவ்ட் rupees 2,000. Then next one,
by rent of ground paid. அப்போ அது எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் பக்கம் to rent of ground paid rupees 12,000. Then next one by printing charges, அதுவும் எக்ஸ்பெண்டிச்சர் பக்கம் to printing charges rupees 5,000. Then next by bank charges, அதுவும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு, அதனால் எக்ஸ்பென்சஸ் பக்கம் வரும் to bank charges rupees 1,000. The next by insurance for building, அதுவும் எக்ஸ்பென்சஸ். பில்டிங்க்கு இன்சூரன்ஸ் பே பண்ணியிருக்கோம், அதனால் எக்ஸ்பென்சஸ், அது எக்ஸ்பெண்டிச்சர் பக்கம் வரும் to insurance for building rupees 2,000. Then to tournament expenses, டோர்னமெண்ட்க்கு எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸ்பெண்டிச்சர் to 16,000 in expenditure side. Then next by audit fees rupees 3,000. ஸோ இது எங்கே எக்ஸ்பென்சஸ், அதனால் இது எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும் to audit fees rupees 3,000. The next by sports material purchased, இது எக்ஸ்பென்சஸ். சில ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 4,000 ரூபாய்க்கு. ஸோ அப்போ அது என்ன வந்து எக்ஸ்பென்சஸ், அது எங்கே வரும் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும் to ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் rupees 4,000. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு ரெண்டு பக்கமும் டோட்டல் போடுறோம். டெபிட் சைடில் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 43,000 வருது. பட் இன் கிரெடிட் சைடில் 43,000 வருதா அப்படின்னு பார்த்தோம்னா வரல. எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 17,000 தான் இன் கிரெடிட்டில் இருக்குது, இன்கமில். ஸோ இன்கம் வந்து என்னவாக இருக்குது, குறைவாக இருக்குது, எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது. அப்போது டெபிட்டில் இருக்கிற பேலன்ஸ் எடுத்து கிரெடிட்டில் 43,000 எழுதிக்கோ. நமக்கு இன்கமில் ஷார்ட்டேஜ் வருது, என்ன அப்படின்னு பார்த்தா அது டெஃபிஷிட், எக்ஸஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம் 26,000. தென் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், கீழ்காணும் கும்பகோணம் கூடைப்பந்து சங்கத்தின் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கிலிருந்து 2018 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கை தயார் செய்யவும். பெறுதல்கள் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. கை ரொக்கம் 23,000, வங்கி ரொக்கம் 12,000. தென் அரங்க வாடகை பெற்றது 6,000. தென் சந்தா பெற்றது 9,000. தென் ஆயுள் உறுப்பினர் கட்டணம் 7,000. தென் பாதுகாப்பு பெற்றக வாடகை பெற்றது ரூபாய் 2,000. தென் செலுத்தல்கள் பக்கம் மைதான வாடகை செலுத்தியது 12,000. அச்சு கட்டணம் 5,000. வங்கி கட்டணம் 1,000. கட்டணம் மீதான காப்பீடு 2,000. தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள் 16,000. தணிக்கை கட்டணம் 3,000. விளையாட்டு பொருட்கள் வாங்கியது 4,000. இருப்பு கீழ் இறக்கப்பட்டது, அதாவது இறுதி இருப்பு. கை ரொக்கம் 2,000, வங்கி ரொக்கம் 14,000, டோட்டல் 59,000. அப்போ ஃபஸ்ட்டு எது எங்கே வரும் அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது கை ரொக்கம், வங்கி ரொக்கம், இது என்ன ஆகாது, தொடக்க இருப்பு வராது. தென் நெக்ஸ்ட்டு அரங்க வாடகை பெற்றது, இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாயினம், ஆனால் வரவு பக்கம் வரும். தென் சந்தா பெற்றது, அதுவும் வருமானம். தென் நெக்ஸ்ட்டு ஆயுள் உறுப்பினர் கட்டணம், அது என்ன ஆகாது, இங்கே வராது, ஆயுள் உறுப்பினர் கட்டணம் வராது. தென் நெக்ஸ்ட்டு பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது வருமானம். தென் நெக்ஸ்ட்டு மைதான வாடகை செலுத்தியது செலவு பக்கம் வரும். தென் அச்சு கட்டணம் செலவு பக்கம் வரும். தென் வங்கி கட்டணம் நம்ம செலவு பக்கம் வரும். தென் கட்டணம் மீதான காப்பீடு செலவு பக்கம் வரும். தென் தொடர் விளையாட்டு போட்டிகள் செலவு பக்கம் வரும். தென் தணிக்கை கட்டணம் செலவு, ஆடிட் ஃபீஸ், அதனால் அது செலவு. தென் விளையாட்டு பொருட்கள் வாங்கியது செலவு பக்கம் வரும். தென் இருப்பு கீழ் இறக்கப்பட்டது கை ரொக்கம், வங்கி ரொக்கம், இறுதி ரொக்கம் நமக்கு என்ன ஆகாது, இங்கே இடம்பெறாது. தென் நம்ம எது எங்கே போஸ்டிங் போடணும்னு பார்த்தாச்சு. அந்த சம்மில் போஸ்டிங் எழுதலாம். கும்பகோணம் கூடைப்பந்து சங்கத்தின் 31/3/2018 நாளோடு முடிவடையும் ஆண்டிற்கான வருவாய் மற்றும் செலவின கணக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், பெறுதல்கள் பக்கம் இருக்கிறத எடுத்து எழுதுவோம். ஸோ அப்போ பெறுதல்கள் பக்கம் இருக்கிறது எங்கே வரும், மேக்ஸிமம் வருமான பக்கம் தான் வரும். ஸோ அப்போ வருமான பக்கம் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும்,
தொடக்க இருப்பு வராது. தென் நெக்ஸ்ட்டு அரங்க வாடகை பெற்றது ரூபாய் 6000 இன் வருமானம். தென் நெக்ஸ்ட்டு வருமான பக்கம் சந்தா பெற்றது ரூபாய் 9000. நெக்ஸ்ட்டு ஆயுள் உறுப்பினர் கட்டணம் வராது. தென் நெக்ஸ்ட்டு பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது, இது வருமான பக்கம் ரூபாய் 2000. தென் வேறு எதுவும் இங்கே பெறுதல்கள் பக்கம் இல்லை. அடுத்தது செலுத்தல்கள் பக்கம் பார்ப்போம். தென் மைதான வாடகை செலுத்தியது ரூபாய் 12000 எங்கே வரும் அப்படின்னு பார்த்தா செலவின பக்கம். தென் நெக்ஸ்ட்டு அச்சு கட்டணம் செலவின பக்கம் ரூபாய் 5000. வங்கி கட்டணம் செலவின பக்கம் ரூபாய் 1000. தென் கட்டடம் மீதான காப்பீடு செலவின பக்கம் ரூபாய் 2000. தென் தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள் செலவின பக்கம் ரூபாய் 16000. தென் தணிக்கை கட்டணம் செலவின பக்கம் ரூபாய் 3000. தென் விளையாட்டு பொருட்கள் வாங்கியது செலவின பக்கம் ரூபாய் 4000. தென் இறுதி இருப்பு கை ரொக்கம் வங்கி ரொக்கம் ரெண்டும் என்ன ஆகாது, இங்கே என்டர் ஆகாது. ஸோ அப்போ நம்ம ரெண்டு பக்கமே என்ன பண்ணுறோம், கூட்டுறோம். டோட்டல் மொத்தம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தோன்னா பற்று பக்கம் 43000 வருது. பட் வரவு பக்கம் எவ்வளோ வருது, அதை விட குறைவாக தான் இருக்குது. எவ்வளோ அப்படின்ட்டு பார்த்தோம்னா 17000 தான் வருது. ஸோ அப்போது பற்று பக்கம் அதிகமாக இருக்குது, அந்த தொகையை வரவு பக்கம் எடுத்து எழுதுகிறோம். ஸோ வரவு பக்கம் நமக்கு என்ன வருது, பற்றாக்குறை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 26000 ரூபாய் பற்றாக்குறை. எப்பயுமே பற்று பக்கமும் வரவு பக்கமும் ஈக்குவலாக தான் வரணும். 26000 ரூபாய் நமக்கு பற்றாக்குறை வருது. அப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தா, ஏன் பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வருமானத்தோட செலவு அதிகமாக இருக்குது, அதனால் அது பற்றாக்குறை. வருமானம் குறைவாகவும் செலவு அதிகமாகவும் இருக்கிறனால. இப்போ நம்ம ப்ராக்கெட்டில் என்ன எழுதணும், வருமானத்தை காட்டிலும் மிகுதியான செலவுகள் ரூபாய் 26000. இப்போது டோட்டல் ரெண்டு பக்கம் பார்த்தோன்னா ஈக்குவலாக வரும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 43000. ஓகே, we will meet in next class.